ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி டயத்தில் நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி எடில் 2 ஸ்பூன் கிட்ட ராகி மாவு போட்டு நல்லா கெட்டி இல்லாத மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா திக்காயிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் வெறுமனே கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிக்குவேன். நீங்கள் வேணும்னா இல்லை பால் போட்டு கொஞ்சம் சுகர் கூட சேர்த்து குடிக்கலாம். நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே கேஷ்யூவில் பர்ஃபி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு இந்த கேஷ்யூவில் செய்கிற பர்ஃபி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் செய்யாமே இருக்குது, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். ரொம்பவும் நல்லா வந்துச்சு. யூடியூப்பில் பார்த்தாலே பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் முல்தானி மட்டியும் பாலும் கலந்து ஃபேஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் அந்த வெயில் பட்ட இடம்லாம் கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நம்ம அப்பப்போ கொஞ்சம் உடம்பையும் கவனிக்கணுங்க. நம்ம நமக்கு மற்றவங்களை கவனிக்கிறக்கே டைம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை செல்ஃப் கேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்மளும் அப்பப்போ பண்ணணுன்றது உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், அமேசானில். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இருந்தால் கூட இது எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்றக்காக நான் வாங்கினேன். இது பெரண்டை தாங்க. பெரண்டை பெங்களூரில் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் நம்ம எப்படினாலும் செடி வளர்க்குறோம். கொஞ்சம் மருத்துவ குணம் உள்ள செடிகளையும் நம்ம வீட்டில் வளர்க்கலான்றக்காக நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அது எந்த மாதிரி வருதுன்றது ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது முடக்கத்தான் கீரையோட விதை. ஸோ அதை நம்ம விதையாக வாங்கிட்டோம்னா நம்ம சப்போஸ் அது போனால் கூட நம்ம திரும்ப அந்த செடிக்கு விதையை போட்டு வளர வச்சுக்கலான்றக்காக முடக்கத்தான் கீரை விதையாகவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம எல்லாருமே அழகுக்காக இருக்கிற செடிகளை மேற்கட்டு வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள விதைகளோ சரி செடிகளும் நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்து வீட்டிலே வளர்த்துக்கலான்றதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. ஓகே, லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கார்டனிங் வேலை பண்ணலாமா என்னன்னு பார்க்கலான்றக்காக லஞ்ச் சாப்பிட வந்துட்டேன். இது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பருப்பு போட்டு செஞ்சது. இந்த உருளைக்கிழங்கு வறுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் நேற்று பண்ணதில் கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்தது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது அப்படியே ட்ரையாக வறுவல் மாதிரி இப்போ மாற்றியாச்சு. ரொம்ப சிம்பிளானதான். அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் கூட்டு மாதிரி அப்படியே கடையில் மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தொட்டிலாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான். அது கீழே மாட்டுறதுக்கு புஷ் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. இது 4 செட்டு சேர்ந்து ஒரு குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ அமேசானில் கொஞ்சம் எல்லாமே ரேட்டாக இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 300க்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த 4 செட்டு சேர்ந்தது கொஞ்சம் நல்லா தான் குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் இந்த பாட்டெல்லாம் இந்த ஸ்டாண்டு மேலே வச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் சரியான மழையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு நிற்கிற மாதிரி இல்லை. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலான்றது ஃபுல்லாக எல்லாத்தையும் புஷ்ஷில் மாட்டிட்டு வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் செடியெலாம் வீட்டில் வளர்த்தாலும் இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள 1-2 செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறக்கு ட்ரை பண்ணணுன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். நீங்களும் இந்த மாதிரி செடிகளை வளர்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.